கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி பகுதியை பல முறை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அடிக்கடி ஒரு கருத்தை மட்டும் இதில் மறைவாகவே வைத்திருப்போம். அதை நாம் அதிகமாக பேசுவதும் இல்லை, அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை சற்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வெளிப்படாதவாறு, எது வெளிப்படாதவாறு இருக்கிறது என்று சொன்னால் கடவுள்தான். கடவுள் என்பவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் கடவுளுடைய பெயரையே சொல்லக்கூடாது. யெகோவா என்பதுதான் பழைய ஏற்பாட்டு கடவுளுடைய தந்தையினுடைய பெயர். இந்த தந்தை கடவுளுடைய பெயரை யெகோவா என்று சொல்வதற்கு அவர்கள் அஞ்சினார்கள். எனவே தான் அதை சுருக்கி யாவே என்று மாற்றிக்கொண்டார்கள். இந்த கடவுளை பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பதற்கு பயந்தார்கள். யார் கடவுளை பார்க்கிறார்களோ அவர்கள் அழிவார்கள், இறந்து போய்விடுவார்கள். எனவே தான் ஐயோ, நான் கடவுளை பார்த்து விட்டேனே, நான் அழிந்தொழிவேன் என்று சொல்லி இறைவாக்கினர்கள் முதல் கொண்டு அச்சப்பட்டார்கள், பயந்தார்கள். எனவே கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு கண்ணுக்கு எட்டாதவராகவும் நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் நம்மோடு எந்த விதத்திலும் அவர் இந்த உலகத் தொடர்போடு இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணரவில்லை. எனவே மறைந்து இருப்பதுதான் கடவுள், அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி இருக்கின்ற இந்த கடவுள் தம்மையே வெளிப்படுத்துகிறார். விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கடவுள் என்ன செய்கின்றார்? மோசேவுக்கு தன்னையே முதலாக வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? எரிகின்ற முட்புதரிலே இயற்கையான அந்த காட்சியிலே வெளிப்படுத்துகிறார். அவ்வாறு வெளிப்படுத்திய அந்த கடவுள் தன்னுடைய பெயரையும் சொல்கின்றார். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்ற அந்த பெயரையும் சொல்கிறார். பிறகுதான் மோசே எல்லோரிடமும் சென்று அந்த பணியை ஆற்ற முற்படுகிறார். கடவுளுடைய பெயரை முதலாக அவர்தான் சொல்லுகிறார், யெகோவா ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று. அப்பொழுது தொடங்கிய அந்த இறை வெளிப்பாடு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய வேறு யாரும் எதையும் எப்பொழுதும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த வகையிலே தான் வெளிப்படாதவாறு இதுவரைக்கும் இருந்தது, இனிமேல் ஒன்றுமில்லை. ஏனெனில் அறிய முடியாது என்று நீங்கள் நினைத்தது எல்லாம் கடவுளே முன்வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்விலே தந்தை கடவுள் தன்னுடைய வார்த்தையினால் மகன் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கிறார். தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி தங்கி இவர்தான் மெஸ்ஸியா என்று அவருக்கு அருட்பொழிவை கொடுக்கின்ற அடையாளம் காட்டுகின்றார். இவ்வாறாக கடவுள் ஒருவர் 3 ஆட்களாக இருக்கிறார். 3 விதமாக அவர் செயல்படுகிறார். படைத்தல், ஆக்குதல் மற்றும் அழித்தல் என்ற 3 பணிகளை அவர் செய்கின்றார். எனவே இன்றைக்கு காத்தல் என்ற அந்த மிகப்பெரிய பணியை பரிசுத்த ஆவி, தூய ஆவி இன்றைக்கு ஆற்றுகின்றார். அதைத்தான் நாம் உணர்கின்றோம். எனவே இந்த 3 நிலைகளில் இருந்தாலும் கடவுள் ஒருவரே. இது யார் வெளிப்படுத்தியது? இறைவனே வெளிப்படுத்துகின்றார். எனவே நீங்கள் மறைமுகமாக அல்லது மறைவாக தனிப்பட்ட விதமாக இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இனி எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இந்த உண்மையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பகிரங்கமாக பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒளியில் இவைகளை கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை நீங்கள் வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். அதுதான் திருத்தூதர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்துக்கு பிறகு, அந்த உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு இயேசுவை பற்றி அவர்கள் மேல் தளத்திலிருந்து எல்லோருக்கும்
கேட்கின்ற மாதிரி எல்லோருக்கும் எட்டுகின்ற வகையிலே அறிவித்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இருளிலே என்று சொல்கின்ற பொழுது தனியாக அவர்கள் காதோடு காதாய் என்ற வார்த்தை அவர்களுக்கென்று தனிப்பட்ட விதமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளும் படிப்பினைகளும் போதனைகளும் இப்பொழுது நீங்கள் மேல் தளத்திலிருந்து எல்லோருக்கும் கேட்கின்ற விதமாக அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை நமக்கும் பொருத்தமாக அமைகிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவரோடு நாம் தனிப்பட்ட ஒரு உறவின் அடிப்படையிலே இந்த திருப்பலியை கொண்டாடுகின்ற வேளையிலே நாமும் வெளியிலே சென்று திருப்பலி முடிந்த பிறகு அவரை அறிவித்து வாழ வேண்டும், எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையால் அல்ல, மிகுந்த அளவிலே நம்முடைய வாழ்வாலும் செயல்களாலும் அறிவிப்போம் என்ற உறுதி எடுத்து இறைவனுடைய அருள் வேண்டி செபிப்போம். ஆமென்.